Hey guys, welcome back to Deepak Rambo Official. So இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி vlog தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணி விழாக்ல பார்த்த அதே ட்ரெஸ் அதே பேண்ட். அதுக்குன்னு நான் வந்து அங்கதான் இருக்கேன்னு பார்க்காது. இது வந்து எங்க வீடு. சி ஓ அங்க என் டிவி என் போன் எல்லாமே அங்கதான் இருக்கு. இப்போ நான் எங்க வீட்டுல இருக்கேன். ஸோ இப்போ வந்து எப்பயுமே நான் ஒரு ட்ரிப் அப்படின்னு எனக்கு ஒன்று ஸ்டார்ட் ஆச்சுன்னா எனக்கு பேசிக்லி டெக்னிக்கலி எப்பயுமே நிறைய சொதப்பல்கள் வரும். அப்படி வந்து பாத்தீங்கன்னா சொதப்பல் நம்பர் 1 என்னன்னா என் மைக் வேலை செய்யல. அப்புறம் எப்படி நான் இப்ப மைக் மாட்டிருக்கேன்னா இந்த மைக் இது வந்து எப்படி சொல்றது, புது மைக் வாங்கி என்ன ஒரு 2 வாரம் 3 வாரம் இருக்குமா, அவ்வளவுதான் ஆகுது. இந்த மைக் தான் நான் சரி இன்னைக்கு டூர்லாம் கொண்டு போலாம் அப்படின்னு ஒரு அல்ப ஆசையில வந்து என்ன பண்ணிட்டு சார்ஜ் போட்டு வச்சிருக்கேன். இதுதான் அந்த மைக்கோட கேஸ். டூயல் மைக் வித் சிங்கிள் டிரான்ஸ்மிட்டரா ரிசீவரா ஏதோ ஒண்ணு. ரிசீவர்ல இருந்த அந்த சி டைப் இது காணும். என் போனுக்கு ஆல்ரெடி சி டைப் போட முடியாது. நானே ஓடிஜி வச்சு போட்டுன்னு கிடக்குறேன். எங்கடா அப்படின்னு தேடுனா ஒட்டஞ்சிருக்கு. லைக் என்னோட ஓடிஜில இருந்து இப்ப நான் அதை எடுத்தேன்னா அப்படியே உடைஞ்சிருக்கு. எனக்கு வந்து என்னடா பண்றது அப்படின்னு வந்து சத்தியமா தெரியல. நானும் சரி இது வந்து ஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா ஒர்க்கே ஆகல. ஆல்ரெடி அது நக்கிட்டு போச்சு மைக்கு. சரின்னு சொல்லிட்டு நான் இப்போ பிளாக் பண்ணா டெஃபினெட்லி மைக்கு தேவை. மைக் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால இப்போ இந்த மைக் வந்து சும்மா வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு மட்டும் இந்த மைக்கு, விளாகுக்கு இந்த மைக்குன்னு சும்மா வந்து வாங்கி வச்சதுதான் மைக். இன்னைக்கு என்னன்னா இதுதான் எனக்கு உதவுச்சு. அதாவது இதை வந்து நான் 6K கிட்ட கொடுத்து எக்ஸ்பென்ஸ் பண்ணி வாங்கினா ஒர்க் ஆகாம போயிட்டு உயிர் எடுக்குது. ஐயோ ஒரு மைக் வேற எங்க போயிட்டு கை மாட்டிச்சு. அம்மே கச்சிச்சு. தொடக்கமே சிக்கலா இருக்கிற மாதிரிதான் மைக்கே சிக்கல். ஸோ ஓகே, நம்ம வாங்க போக அப்படியே விளாக்ஸ் பார்க்கலாம்.
வந்து கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ராக் பீச்சில் இருக்கேன். என்னால் மைக் போட முடியாது, ஏன்னா என் ஃபோன் சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. அதனால் இப்போ வந்து நாங்கள் ராக் பீச்சுக்கு நடந்தே போகிறோம். கார் பார்க் பண்ணிட்டு. கோடையை பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு பியூட்டிஃபுல்லாக வாவாக இருக்குது. அழகாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஷார்மா சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் நம்ம பாண்டி ராக் பீச் வந்தாச்சு. இங்கே வந்து சும்மா ஏதோ கடை இருக்காங்க, வந்திருக்கேன் நடந்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரிபிள் சாக்லேட் வாஃபிள் வாங்கிட்டு இருந்தேன். வாங்கிட்டு இப்போ வந்து நம்ம போயிட்டு கல்லில் உட்கார வேண்டியதுதான், அவ்வளோதான்.